இந்த சுத்த சொற்களை ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிள்ளைகள் திடமனதாய் இருப்பார்கள், வெற்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுக்கு கவலை என்னென்னா, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், வெற்றி உள்ளவனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இப்படியெல்லாம் நாம் ஆசைப்படுகிறது நியாயம்தான், இயல்பு தான். அதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம், அதற்காக எல்லா வேலைகளும் நாம் செய்கின்றோம், பிள்ளையை அதுக்காக படிக்கவும் வைக்கிறோம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் இதே முயற்சியை என்னுடைய பிள்ளை வேதாகமத்தை படிக்க வேண்டும், இதை நல்லா புரிஞ்சிக்கணும், சிறு வயதிலிருந்து வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் என்று கேட்போமேயானால் அது குறைவாக இருக்கின்றது. இப்போது அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலான பெற்றோர்கள் என் பிள்ளை என் பேச்சை கேட்குறதே இல்லை, என் பிள்ளை குறித்து எனக்கு ரொம்ப கவலை. ஏன்னா என் பிள்ளைக்கிட்ட நான் ஏதாவது சொல்ல போனேன்னா அவங்க என்னை குறித்து என்கிட்டயே வாதாடுறாங்க, அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் ப்ரேயர் பண்ணலைன்னு, உங்களுக்கு தெரியுமா நான் பைபிள் படிக்கலைன்னு, அப்படி என்று சொல்லி இன்றைய சமுதாயத்திலே குறிப்பாக இளைஞர்கள் தேவ பக்தி அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதையெல்லாம் குறித்து அழகாக தாவீது தீர்க்க தரிசனமாய் அன்று எழுதியிருக்கிறார் பாருங்கள். 12வது சங்கீதத்தின் 1வது வசனத்தில், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, இன்றைக்கி உண்மை உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேவ பக்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவங்கள குறித்தே பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கவலை நிறையா இருக்கும். இப்படி இருக்கிற சமுதாயமாக இருக்கின்றதே, நாவினாலே அவர்கள் எல்லாம் பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி அந்த நாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இல்லை, சட்டுன்னு பேசிடுவாங்க. நாம் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அப்படியே நொந்து உட்கார்ந்து விடுவோம். பிரியமானவர்களே, அப்படி பேசுகிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்றது. அப்போ நான் என்னங்க செய்யணும்? என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? இதுவரைக்கும் வளர்க்கவில்லை என்றால் நீங்கள் செபிக்க வேண்டும். அவங்க கேட்கிற பிள்ளைகளாக இருக்காமல் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தொடும், வீணாக வராது. ஆனால் சிறு பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் இப்பொழுதே கற்றுக் கொடுங்கள். அவங்களிடத்திலே உட்கார வைத்து அந்த 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான எவ்வளோ சொற்களாக இருக்கிறது, சுத்த சொற்களாக இருக்கிறது. இந்த சுத்த சொற்களை ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிள்ளைகள் திடமனதாய் இருப்பார்கள், வெற்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கி நாம் பல பிள்ளைகளை பார்க்குறோம், அவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா ஞானமும் இருக்கும். தே ஆர் வாக்கிங் என்சைக்ளோபீடியாஸ் பட் லிவிங் ஃபெயிலியர்ஸ். வாழ்வு முறை தெரியாத, வாழ்வதற்கு தெரியாத பிள்ளைகளாக சிறு வயதிலேயே மடிந்து போக வேண்டும் என்று சூசைடல் டெண்டன்சிஸ். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றாங்க. அப்படியே சண்டையை சச்சரவோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இந்த புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களை அவர்களுக்கு ஊட்டி வளர்ப்போமே ஆனால் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் என்று. ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். இந்த சந்ததி, மாறுபாடுள்ள இந்த சந்ததிக்கு விலக்கி காப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை உட்கார வைத்து போதித்து அவர்களை ஆண்டவருடைய வழியிலே நடக்க கற்றுக் கொடுங்கள்.
பெரியவர்களாய் இருந்து அவங்க இனி கீழ்ப்படியாமல் இனி அவங்ககிட்ட பேசுவதற்கு எனக்கு சக்தி இல்லை என்றால் முழங்காலிலே நின்று ஜெபிக்கும்போது எளியவனை சிறுமைப்பட்டவனை ஆண்டவர் தூக்கி காப்பாற்றுவார். நீங்கள் சாட்சிகளாக, உங்கள் பிள்ளைகள் ஒரு சாட்சிகளாக நிற்பார்கள். இந்த நம்பிக்கையோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அருமையான சகோதரியின் ஜெபம், அருமையான சகோதரனின் ஜெபம், அந்த வாலிப மகனின் ஜெபம் எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு கவலைகள் இருக்கிறது கர்த்தாவே. உலக பிரகாரமாய் வெற்றியாளர்களாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் கர்த்தாவே, பரிசுத்த வேதாகம இந்த புடமிடப்பட்ட சொற்களை அவர்கள் ஆண்டவரே பருகும்பொழுது, உண்டு வாழும்பொழுது கர்த்தாவே, seek ye first the kingdom of God and all these things will be added unto you என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்து வெற்றியடைய, வாழ்க்கையிலே வெற்றியடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.